ஏம்மா வனிதா, நீங்கள் தம் அடிங்க, தண்ணி அடிங்க, 4 புருஷனை கல்யாணம் கட்டுங்க, அதெல்லாம் உங்கள் சுதந்திரம். அதை யாரும் இங்கே தப்புன்னு சொல்லலை. சினிமா கலாச்சாரத்தை பார்த்து காப்பி அடித்து அப்படியே வாழ்க்கையில் பின்பற்றும் ஒரு கிரேசியான ரசிகர்கள் நிறைந்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம். ஒரு ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சிகரெட் பழக்கம் காரணமான கேன்சர் நோயினாலேயே செத்து போகிறாங்க. பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டுகளாக இருந்தவங்க சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு தங்கள் இஷ்டம் போல் அந்த நிகழ்ச்சியை ரெவ்யூ பண்ணுறத சட்டப்படி தடை செய்யணும். இவங்களுடைய மகள் ஜோவிகா தன்னுடைய பெயரை தமிழில் எழுதுவதற்கு கூட தெரியவில்லை அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் நடிகை விசித்ரா பிக் பாஸில் ஒரு குறையாக சுட்டி காமிச்சாங்க. பஞ்சாயத்து பண்ண வந்த கமல்ஹாசன் தமிழ் எழுத தெரியல அப்படிங்கிறது ஒரு அவமானமே கிடையாது. தமிழ் என்பது வெறும் மொழி, அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்கிற துணியில் பேசினது தான் அதிர்ச்சி. என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். வனிதா விஜயகுமார் ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் அவங்க நடித்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசும்போது சினிமாவில் சிகரெட் பிடிக்கும் காட்சிகள், மது அருந்தும் காட்சிகள் இடம்பெறுவதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லியோ படத்தில் விஜய் சிகரெட் பிடிப்பது மாதிரியான ஒரு காட்சி இணையத்தில் வெளியாச்சு. அதுக்கு சமூக ஆர்வலர்கள் பலர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி குறிப்பிட்டு தான் வனிதா, ஹீரோயின்கள் தம் அடிக்கிறதுல என்ன தப்பு, தண்ணி அடிக்கிறதுல என்ன தப்பு, நான் கூட தான் தம் அடிப்பேன், நான் கூட தான் தண்ணி அடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏம்மா வனிதா, நீங்கள் தம் அடிங்க, தண்ணி அடிங்க, 4 புருஷனை கல்யாணம் கட்டுங்க, அதெல்லாம் உங்கள் சுதந்திரம். அதை யாரும் இங்கே தப்புன்னு சொல்லலை. அதை சினிமாவில் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா சினிமா கலாச்சாரத்தை பார்த்து காப்பி அடித்து அப்படியே வாழ்க்கையில் பின்பற்றும் ஒரு கிரேசியான ரசிகர்கள் நிறைந்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம். தன் அபிமான ஹீரோ தண்ணி அடித்தா ரசிகனும் தண்ணி அடிக்கிறான். அதனால தான் அப்படி சிகரெட் பழக்கத்தினாலும் மது பழக்கத்தினாலும் இந்த சமூகம் சீரழிந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. சிகரெட் பழக்கத்தினால் கேன்சர் வருது. ஒரு ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சிகரெட் பழக்கம் காரணமான கேன்சர் நோயினாலேயே செத்து போகிறாங்க. அதுபோல் மது பழக்கத்தினால் ஈரல், லிவர் கெட்டு போகுது, அழுகி போகுது. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் சிகரெட்டுக்கும் மதுவுக்கும் வக்காலத்து வாங்கி பொதுவெளியில் பேசாதீங்க. இன்னொன்று, இப்போ இந்த வனிதாக்கா என்ன பண்ணுறாங்க, தன் பொண்ணு ஜோவிகாவை பிக் பாஸுக்குள்ளே அனுப்பிட்டு டெய்லி ஒரு சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு நீதி போதனை வகுப்பு எடுக்கிற மாதிரி பிக் பாஸில் இருக்கிற கண்டஸ்டண்ட்டுகள் அவன் சரியில்லை இவ சரியில்லைன்னு மாற்றி மாற்றி பிலாக்கணம் வச்சிட்ருக்கிறாங்க. தன் பொண்ணு ஜோவிகாவை மட்டும் ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஜோவிகா செய்கிறது எல்லாம் கரெக்டு, ஜோவிகா பேசுகிறது எல்லாம் கரெக்டு, மற்றவங்க தான் தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சேனலில் உட்காந்துக்கிட்டு. இதுக்கு தன்னைத்தானே ரெவ்யூவர் அப்படின்னு வேற ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள பிக் பாஸ் ரெவ்யூவர்னு எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த பிக் பாஸ் நடத்துகிற எண்டமால் நிறுவனமும் சரி, விஜய் டிவியும் சரி, பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டுகளாக இருந்தவங்க சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு தங்கள் இஷ்டம் போல்
அந்த நிகழ்ச்சியை ரெவ்யூ பண்ணுறத சட்டப்படி தடை செய்யணும். அதிலும் தன்னுடைய மகளை பிக் பாஸுக்குள்ளே அனுப்பிட்டு இந்த அம்மா வந்து டிவி சேனலில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் குறை சொல்லிவிட்டு தன் மகளை மட்டும் வந்து ஒரு தேவதை மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி மக்கள் ஓட்டு போட்டால் தான் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுகள் அதில் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ மக்கள் 100 நாள் வரைக்கும் ஜோவிகா பிக் பாஸில் இருந்து ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போடுறதுக்காகவே இந்த வனிதாக்கா உட்காந்துக்கிட்டு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது டோட்டலி இம்மாரல். இது இப்படியே போய்கிட்டு இருந்தால் இது ரியாலிட்டி ஷோவாக இருக்காது, ஒரு ஃபவுல் பிளேவாக மாறிடும், போங்காட்டமாக ஆகிடும். இதை பிக் பாஸ் நடத்துகிற நிறுவனமும் சரி, விஜய் டிவியும் சரி கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இவங்களுடைய மகள் ஜோவிகா தன்னுடைய பெயரை தமிழில் எழுதுவதற்கு கூட தெரியவில்லை அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் விசித்ரா, நடிகை விசித்ரா பிக் பாஸில் ஒரு குறையாக சுட்டி காமிச்சாங்க. நீ படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, உன் பெயரை கூட தமிழில் எழுத தெரியலனாமா எப்படினுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? விசித்ரா சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இதுக்கு அடுத்து வந்த பஞ்சாயத்து பண்ண வந்த கமல்ஹாசன் தமிழ் எழுத தெரியல அப்படிங்கிறது ஒரு அவமானமே கிடையாது. தமிழ் என்பது வெறும் மொழி, அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்கிற துணியில் பேசினது தான் அதிர்ச்சி. ஏன்னா இதை சொல்கிற கமல்ஹாசன் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, மக்கள் நீதி மையம்ங்கிற அரசியல் கட்சியை நடத்துகிற அரசியல் தலைவர். அவர் வாயிலிருந்து இந்த மாதிரியான தமிழ் வெறும் மொழிதான் அப்படிங்கிற வார்த்தை வரலாமா? நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திராவிலோ, கர்நாடகாவிலோ, கேரளாவிலோ தெலுங்கு வெறும் மொழி மட்டும்தான், கன்னடம் வெறும் மொழி மட்டும்தான், மலையாளம் வெறும் மொழி மட்டும்தான் அப்படின்னு மேடை ஏறி சொல்லிட்டு ஒரு நடிகனோ ஒரு அரசியல் தலைவனோ மேடையை விட்டு இறங்கி நிம்மதியாக போயிட முடியுமா? விட்டுருவாங்களா அந்த மக்கள்? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தன் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் அவ்வளவு பற்று கொண்ட மக்கள். தமிழ்நாட்டில் தான் அந்த மொழிப்பற்று இனப்பற்று என்பதெல்லாம் கரைஞ்சி காணாமல் போய்கொண்டே இருக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி கமல்ஹாசனே டிவியில் பேசுகிறாரு, பிக் பாஸில் பேசுகிறாரு, தமிழ் வெறும் மொழி மட்டும்தான் என்று. தமிழ் வெறும் மொழி மட்டும்தானா மக்களே? நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் நம் இனத்தின் அடையாளம், தமிழ் நம் இனத்தின் பெருமை. இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு கமல்ஹாசன், தமிழ்தான் என் மூச்சும், ஆனால் அதை பிறர் மீது விடமாட்டேன் என்று ஞானக்கூத்தன் கவிதையை மேற்கோள் காட்டி அதனால் தமிழை திணிக்காதீர்கள் என்று சொல்கிறார். இவர் சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் ஒருவன் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பெல்லாம் படித்து முடித்து விட்டு வேலைக்கு போய்விட முடிகிறது. இது தப்பில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழே தெரியலனா அது தப்பில்லைங்கிறது தான் கமல்ஹாசனுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ்தான் என் மூச்சும் அப்படின்னு ஞானக்கூத்தன் சொன்ன கவிதையினுடைய உட்பொருளை விளங்கிக் கொள்ளுங்கள் கமல் அவர்களே. மூச்சை உள்வாங்கவில்லை என்றால் அவன் பிணம், மனிதன் அல்ல, பிணம். தமிழை உள்வாங்கவில்லை என்றால் அவன் பிணத்திற்கு சமம் என்றுதான் அந்த கவிதையை கூட பொருள் விளக்கம் சொல்ல முடியும். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.